2026க்கான ரமலான் ஷாப்பிங் விளாக் பார்த்துடலாமா? இந்த வருஷமும் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ஷாப்பிங் பண்ணே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். போன உடனே என்னோடய அம்மா அவங்களுக்கு சாரீ பார்த்து செலக்ட் பண்ணிடலான்ட்டு நாங்கள் பார்த்த சாரீ தான் இந்த ஃபெண்டி டிசைனர் சாரீ. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ தான் இது. இதுலேயுமே நிறைய கலர் இருந்தது. எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லா கலருமே இந்த ஃபெண்டி டிசைனர் சாரியில் சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் போன உடனே பார்த்தது கிரேப்ஸ் கலரில் இருக்கக்கூடிய இந்த சாரீ தான். இதை ஓப்பன் பண்ணி காட்டினப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் சூப்பராக இருந்தது. அதனால் என்னோடய அம்மாவுக்கு இதவே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். எனக்கு தான் இந்த நோன்புக்கு வந்து ஆஃப் சாரீ எடுக்கவா இல்லைனா சில்க் சாரீ எடுக்கவா அப்படின்னு டபுள் மைண்டடாகவே தான் நான் கடைக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆஃப் சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்தேன். அந்த ஆஃப் சாரீலையுமே இந்த பிங்க் கலர் இன்ஸ்கர்ட் வர்ற மாதிரி, இதுக்கு வந்து க்ரீன் கலர் தாவணி, அதுக்கப்புறம் ஒரு ஹிப் பெல்ட் வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவே சூப்பராக தான் இருந்தது. இருந்தாலுமே சில்க் சாரியும் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் சில்க் சாரீ நல்லா இருந்தால் அதை எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த ஆஃப் சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு சில்க் சாரீ பார்க்க போயிட்டேன் நான். சில்க் சாரியில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு சாரீ இது தான். இதில் கொஞ்சோண்டு ஸ்டோன் ஒர்க் வந்து வரும். ஆனால் இந்த சாரீ வந்து டபுள் கலரில் மிக்சிங், பிங்க் ப்ளஸ் ரெட்டு, கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் சாரீ இருந்தால் காட்டுங்கன்னு சொன்னப்போ இந்த வைர ஊசி பேட்டர்ன் வந்து எடுத்து காட்டினாங்க. வைர ஊசி சாரீலையுமே ப்ளூ கலர் வேறு. ப்ளூ தான் என்னோடய ஃபேவரேட் அப்படின்றதுனால இதை செலக்ட் பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வைர ஊசி கலெக்ஷன்லையுமே நிறையா கலர்ஸ்லாம் கிடையாது. வைர ஊசியில் மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த க்ரீன் கலரை ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னப்போ எனக்கு அந்த ப்ளூவை விட இந்த க்ரீன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த க்ரீன் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் நான் இதவே வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இந்த க்ரீன் கலரை. இருந்தாலும் இப்போ பில் பே பண்ண போகிறப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். இந்த வைர ஊசி க்ரீன் கலர் சாரியில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து வர கிடையாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்த இந்த சாரியில் ஸ்டோன் ஒர்க் வந்து வருது. நம்ம வியர் பண்ணாலுமே ஒரு கிராண்ட் லுக், அதாவது ஒரு ரிச் லுக் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வைக்க கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேறு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எதை செலக்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது ஓகே, அந்த க்ரீன் கலரே இருக்கட்டும் வைர ஊசி சாரியே அப்படின்ட்டு நான் ஃபைனலாக அதவே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கடையிலே வந்து கொஞ்சமும் நமக்கு வந்து வச்சு தந்துடுவாங்க. கொடுத்துட்டு நாங்கள் நோன்பு திறக்க போயிட்டோம். ட்ரையல் ரூமில் நோன்பு திறக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கடையிலே இந்த மாதிரி ஒரு கிட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வாட்டர், பிஸ்கட், டேட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி, இது எல்லாமே வச்சு நாங்கள் நோன்பு திறந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணின அந்த சாரிக்கு ப்ளவுஸ் கிளாத்து, இன்ஸ்கர்ட்டு அது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா அவங்களுக்கு பூனம் சாரியுமே கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டியது இருந்தது. எல்லா இயருமே நான் வந்து இந்த கடையில் தான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் எல்லா இயரையும் விட இந்த இயர் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. என்னோடய அம்மா அவங்களுக்கு பூனம் சாரியில் இந்த பிரிண்டட் ஒர்க் வரக்கூடிய இந்த ப்ளூ கலர் சாரீ வந்து பார்த்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் கூடவே இன்னொரு க்ரீன் கலர், டோட்டலாக 2 பூனம் சாரீ வந்து எடுத்துக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து ஹிஜாப் துப்பட்டா வந்து செலக்ட் பண்ணோம். துப்பட்டாலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதில் வந்து நான் இந்த க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த க்ரீன் கலர் வந்து என்னோடய அந்த வைர ஊசி சாரீக்கு வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து என்னோடய அம்மா அவங்களுக்கு இந்த ஆஸ் கலர் சாரீ, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு துப்பட்டான்னு டோட்டலாக ஒரு 3 துப்பட்டா வந்து எடுத்துட்டாச்சு. ஆனால் நான் எடுத்த அந்த க்ரீன் கலர் துப்பட்டா கொஞ்சம் கண்ணாடியாக தெரிகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.